السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمنين، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அற்புதமான இரவு, ரஜப பிறையினுடைய 27வது இரவு. இந்த இரவு மிக சிறப்பிற்குரிய இரவு. இஸ்லாமிய சொந்தங்கள், இஸ்லாமியர்கள், முக்மீன்கள் அனைவர்களும் மிஅராஜ் என்னும் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்தை முழுமையாக நம்பி ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சிறப்பிற்குரிய இரவுதான் இந்த இரவு. இந்த இரவில் ஓர் இரவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி. தன்னுடைய அடியாரை ஓர் இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்றோம். இதுதான் மேலோட்டமான அர்த்தம். ஏற்கனவே ஜும்ஆ உரையில் அதன் தொடர்ச்சியாக நாம் ஞாபகப்படுத்தினோம். ஹரம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட சிறப்புகளை கண்டார்கள், அதனுடைய சிறப்புகள் என்ன, ஏராளமாக இருக்கிறது. அதை சில வார்த்தைகளை ஞாபகப்படுத்தினோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு வந்து அங்கே நபிமார்களுக்கு இமாம் பணி செய்கிறார்கள். இந்த விஷயங்கள்ல நமக்கு ஒரு கேள்வி உண்டு. நபிமார்களுக்கு தொழுக வைத்தார்கள் என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம். எப்படி நபிமார்கள் உயிரோடு அவங்களுடைய உடலோடு வந்தார்களா? எல்லா நபிமார்களும் வஃபாத்தாகிட்டாங்க. ஆதம் நபி முதல் ஈசா நபி வரைக்கும் எல்லா நபிமார்களும் மரணம் அடைந்து விட்டார்கள். அப்போ எப்படி மஸ்ஜிதுல் அக்ஸாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக இருந்து தொழ வச்சாங்க அப்படிங்கிற இந்த கேள்விக்கு பதிலாக அவருடைய ரூஹுகள் வந்தது என்பதை ஹதீஸ்ல பார்க்கிறோம். அது எல்லா நபிமார்களுடைய ரூஹுகள் சங்கமித்த இடம்தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. அங்க இமாமத் பணி செய்றாங்க. அது மட்டுமல்ல, அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு எல்லா நபிமார்களும் ஈமான் கொள்றாங்க. அதான் குர்ஆன்ல அன்னைக்கு சொன்னோம், லா துக்மினுன்ன வல தன்சுருன்னஹு, லா துக்மினுன்ன, அவர்களை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, கடைசியாக இறுதியாக ஒரு நபி அனுப்பப்படுவாங்க, நீங்க அவங்கள கொண்டு ஈமான் கொள்ளணும் அப்படிங்கிற எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் உத்தரவிட்டார். அந்த அடிப்படையில அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நடந்த நிகழ்வுகள்ல எல்லா நபிமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொள்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அங்க நிகழ்ச்சி முடியுது, தொழுகை முடிகிறது. இதெல்லாம் ஓர் இரவு நடக்குது. ஓர் இரவு நடக்கக்கூடிய செய்தி இது. அங்கிருந்து வானை நோக்கி பயணம் செய்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அழைத்து செல்றாங்க. முதல் வானம் வருகிறது. முதல் வானம் கதவு திறக்கப்படுகிறது. அந்த கதவில் திறக்கப்பட்ட பிறகு அங்கே ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு அற்புத மனிதர். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த மனிதர் என்ன செய்யறார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்றாங்க. இவர் யார் அப்படி கேட்கிறாங்க. இவர்தான் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதில் சொல்லப்படுகிறது. இப்படி பேசுகின்ற பொழுது நிற்கக்கூடிய மனிதர் வலது பக்கம் பார்க்கிறார், சந்தோஷம் ஆனந்தப்படுகிறார். இடது பக்கம் பார்க்கிறார், அழுகிறார். எதுக்காண்டி இவர் வலது பக்கம் பார்த்தா நபி கேட்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. வலது பக்கம் பார்த்தா அவர் அதாவது சந்தோஷம் அடைகிறார், இடது பக்கம் பார்த்தா கவலை அடைகிறார், அழுகிறார். காரணம் என்ன? எனவே அவர்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.
தன்னுடைய சந்ததிகள் வலது பக்கத்தை பார்க்கிறார், தன்னுடைய சந்ததிகள் அனைவர்களும் சொர்க்கத்தில் இருப்பதை பார்க்கிறார். சொர்க்கத்தில் இருப்பதை பார்த்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆனந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். இடது பக்கம் பார்க்கிறாங்க, தன் சமூகத்துல தவறு செய்து, தீமை செய்து, தப்பு செய்து, தன் சமூகத்தில் தன் சந்ததியில் நரகத்தில் இருக்கிறார்களே, அதை பார்த்து அவர் அழுகிறார் என்பதை விளக்கம் சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் நடக்குது. முதல் வாரத்துல நடக்கக்கூடிய வரலாறுகள் ஏராளம். நான் ஒண்ணு அப்படி சொல்லி மேல அடுத்து சித்ரத்துல் முன்தஹாவை சந்திக்கும் போது அங்க என்னென்ன அன்பு களிப்புகளை இறைவன் தன் புறத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான், இந்த உம்மத்திற்காக கொடுத்தான். அந்த அன்பளிப்புகள் இன்றைக்கு நாம் அந்த அன்பளிப்புகளை நாம் எப்படி பாதுகாக்கிறோம் என்பதை சிந்திக்கணும். 5 விதமான அன்பு களிப்புகளை இதில் கொடுத்திருக்கார். 5 விதமான அன்பளிப்புகள். அது என்ன நான் இறுதியில் சொல்றேன். 2வது வானம் அங்க வராங்க, கதவு திறக்கப்படுகிறது, மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அங்கே 2 நபிமார்களை சந்திக்கிறார்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சகோதரர்கள். அந்த 2 நபிகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லி சந்தித்து உரையாடுகிறார்கள். 3வது வானம் செல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உரையாடல் நடக்கிறது. 4வது வானம் செல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே இத்ரீஸ் நபியை சந்திக்கிறார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். அப்படியே 5வது வானம் செல்கிறார்கள். ஒவ்வொரு வானத்திலும் நடந்த நிகழ்வுகள் ஏராளம். அதுக்கு சொல்ல போனா நேரம் ஆயிரும். நமக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ள விஷயத்தை முடிக்கணும். அந்த அடிப்படையில 4வது வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மிகப்பெரிய ஒரு நபி. அது எப்படிப்பட்ட நபி? இந்த உலகத்திற்கு ஒரு அற்புதமான எழுதுகோலை கண்டுபிடித்த ஒரு அற்புதமான நபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் நபியாக அனுப்பப்பட்டவர்கள் யார்? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபியாக இருக்கிறாங்க, முதல் மனிதராக இருக்கிறாங்க, நமக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறாங்க. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்புறம் அவருடைய சந்ததியில் இருந்து வந்த அடுத்த நபி யாரு? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதுக்கப்புறம் தான் நபிமார்கள் வராங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுடைய பட்டாளம் அதுக்கப்புறம் வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அப்போ 2வது நபியாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சிறப்பு மேன்மை. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறாங்க. 5வது வானம் நபீனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்திக்கிறாங்க, உரையாடுறாங்க. 6வது வானத்துல நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்திக்கிறாங்க. 7வது வானத்துல நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறாங்க. 8 நபிமார்களை சந்தித்து விட்டு அங்கே செல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்ற பொழுது வானில் இன்றைக்கு காபத்துல்லாஹ் இருக்குது அல்லவா, மஸ்ஜிதுல் ஹராம், அதற்கு நேராக நீங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா வானத்தை நோக்கி பார்த்தால் அங்க மஸ்ஜிதுல் மஹ்மூரும் காபத்துல்லாஹ் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப 7 வானம் கடந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க? மஸ்ஜிதுல் மஹ்மூருக்குள்ள போறாங்க. சாய்ந்தவாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்து இருக்கிறாங்க. அங்க உரையாடல் நடக்குது. அங்க 2 ரக்காத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க மஸ்ஜிதுல் மஹ்மூர். இந்த மஸ்ஜிதுல் மஹ்மூருடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தடவையும் 70,000 மலக்குமார்கள் தொழுவார்கள். ஒரு வேளை தொழுகைக்கு 70,000 மலக்குமார்கள். இன்றைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் அந்த அமல் நடந்து கொண்டே இருக்கும். வானில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் மஹ்மூரில் 70,000 மலக்குமார்கள் தொழுவார்கள். தொழுகக்கூடியவங்க சொல்றாங்க ஹதீஸ்ல, ஒரு தடவை 70,000 மலக்குமார்கள் உள்ள போய் தொழுதுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ரிட்டர்ன் அவங்க கிடையாது. ஒரு தடவை அவங்க அளவு பாருங்களேன். எண்ணற்ற மலக்குமார்களை இறைவன் படைத்திருக்கிறார் இல்லையா? எண்ணற்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மலக்குமார்களை இறைவன் படைத்திருக்கிறார். மஸ்ஜிதுல் மஹ்மூர் இங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடன் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் மஹ்மூர் அதுக்கப்புறம் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த இடம் சித்ரத்துல் முன்தஹா என்னும் இடத்திற்கு அல்லாஹ்வை சந்திக்க செல்ல வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதுக்கப்புறம் எனக்கு உள்ள வர்றதுக்கு அனுமதி இல்லை. இதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய அந்த சித்ரத்துல் முன்தஹா என்னும் இந்த இடம் இருக்குது அல்லவா, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய இடம் இருக்குது அல்லவா, அந்த இடத்திற்குள் வருவதற்கு எனக்கு அனுமதி இல்லை. நான் எந்த அளவு அந்த இடத்தினுடைய மகிமையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு மட்டும்தான் இறைவன் அனுமதி தந்திருக்கிறார். நபியே, நீங்க அல்லாஹ்வை சந்திக்க செல்லுங்கள்.
அல்லாஹ் பார்ப்பதற்காக, அல்லாஹோட உரையாடுவதற்காக போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா வரவேற்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. வரவேற்ற பிறகு அல்லாஹ் தஆலா 5 விதமான அன்பளிப்புகளை வழங்குகிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்திற்கு முதல் அன்பளிப்பு 50 நேர தொழுகையை இறைவன் வழங்குகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எதை யார் குறைச்சாங்க? 5 நேர தொழுகைகளை யார் குறைச்சாங்க? எந்த நபி குறைச்சாங்க? அந்த 5 நேர தொழுகைகளையும் உங்கள் சமூக மக்கள் தொழுவதற்கு நேரமில்லை என்றுதான் சொல்வார்களே தவிர பரிபூர்ணமாக நிறைவேற்ற மாட்டார்கள் என்று அந்த நபி சொல்ல என்ற வரலாற்றை நாம் சென்ற ஜும்மா உரையில சொன்னோம். 50 நேர தொழுகைகளை இறைவன் நம் சமூக மக்களுக்கு உம்மத்தே முஹம்மதியாவுக்கு அன்பளிப்பாக வழங்குகிறார். முதல் அன்பளிப்பு. இந்த அன்பளிப்பு இன்றைக்கு நிகழ்காலத்துல நமக்கு கொடுக்கப்படக்கூடிய இன்னைக்கு உலகத்திலே விலை மதிக்க முடியாத அன்பளிப்பு தங்கம் தான், இல்லையா? தங்கத்துக்கு இன்னைக்கு மதிப்பு அதிகே இருக்கு. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தங்கத்துக்குள்ள மதிப்பு குறையவே இல்லை. அப்ப யாராவது தங்கமா அன்பளிப்பு கொடுக்கும் போது அந்த அன்பளிப்பை நம்ம எப்படி பாதுகாப்போம்? அதுக்குன்னு ஒரு அறையை ஒதுக்கி, இடத்தை ஒதுக்கி, இது மிகப்பெரிய அன்பளிப்பு, விலை மதிக்க முடியாத அன்பளிப்பு. இந்த அன்பளிப்பை நாம் வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்கிறோமா இல்லையா? பாதுகாக்கிறோம்ல? அது இறக்கக்கூடிய இடம் வேறு, அது வைக்கப்படக்கூடிய இடம் வேறு, அது கொடுக்கக்கூடிய கண்ணியம் வேறு, இல்லையா? அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு இந்த தொழுகை. இன்னைக்கு நம் நிலை எப்படி இருக்கிறது சிந்திக்கணும். நம் நிலை தொழுகக்கூடிய 5 நேர தொழுகை தான். நம் நிலை எப்படி இருக்கிறது? உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அந்த வானத்துல சொர்க்கம் நரகம் பார்க்கறாங்க ஸல்லல்லாஹு. அதெல்லாம் வரலாறு போயிட்டே இருக்கும். சொர்க்கத்துல அந்த காட்சிகள் சொன்னா கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். ஆனா அதுக்கு நேரம் இல்லை. முக்கியமான பாயிண்ட் அந்த 5 அன்பளிப்புகள் என்ன, அது இந்த உலகத்துல எப்படி நாம் நடைமுறைப்படுத்துகிறோம், அமல் செய்கிறோம் என்பதை நாம் இந்த சமூகத்திற்கு எத்தி வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால அந்த சப்ஜெக்ட் நான் போல அந்த தொழுகை எல்லாம் சொல்லலாம். உலாயிக ஹுமுல் வாரிசூன், ஒரு இடத்துக்கு நீ சொந்தக்காரங்க. உலாயிக ஹுமுல் வாரிசூன், அது எந்த இடம்? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். சொர்க்கத்திலே மிக உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதை விட மேலான சொர்க்கம் பாடினது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்தரமான சொர்க்கத்தில் நாம் வாழ வேண்டும், இருக்க வேண்டும், நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வயதிகள் எல்லாருமே அதை பிரியப்படுவோம். எதை பிரியப்படுவோம்? அல்லாஹ் தந்த அன்பளிப்பு, வானில் வைத்து கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு. இந்த தொழுகையை ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகையை நாம் பொதுபோக்காக இருக்க மாட்டோம். எந்த நேரம், எந்த சூழல், எந்த வேலைப்படுதல் வந்தாலும் அதற்குண்டான நேரத்தை ஒதுக்கிறோம். வேலைக்கு போறோம். எவ்வளவு நேரம்? சில கம்பெனில 12 மணி நேரம் வேலை கொடுப்பாங்க, சில கம்பெனில 10 மணி நேரம், சில ஆபீஸ்ல 8 மணி நேரம் கொடுப்பாங்க. 8 மணி நேரம் தொடர்ச்சியா வேலை செய்வோமா? சொல்லுங்க. இல்லையா? டீ பிரேக் எடுப்போம் ஒரு 10 நிமிஷம், இல்லையா? லஞ்ச் பிரேக் எடுப்போம். நைட்டு டியூட்டியா இருந்தா டின்னர் பிரேக் எடுப்போம். எவ்வளவு நேரம் அதுல எடுப்போமா இல்லையா? டீக்குன்னு ஒரு பிரேக் எடுப்போம், அதுல எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் ஆகும். லஞ்சுக்கு ஒரு பிரேக் எடுப்போம், எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 20 நிமிஷம், எப்படி குறைஞ்சது 1/2 மணி நேரம் ஆகும் அதிகபட்சம். டின்னருக்கு பிரேக் எடுத்தா அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இதுக்கெல்லாம் பிரேக் எடுக்கிறோமா இல்லையா? ஏன்? காஃபி குடிச்சாதான் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யும், சாப்பிட்டாதான் நம்ம மைண்ட் ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யும். அதே எண்ணங்கள் சொர்க்கத்தை ஆசைப்பட்டோம் அப்படின்னா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ஆசைப்பட்டால் ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் தொழுகையுடைய சிந்தனை உருவாகும். இது உலகத்தில் வச்சு கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு அல்ல. மற்ற கடமைகள் அடிக்கடி சொல்றது உண்டு. மற்ற கடமைகள் எல்லாம் இந்த உலகத்தில் நபி அவர்கள் வாழ்கின்ற பொழுது இந்த உலகத்தில் வைத்து கொடுக்கப்பட்ட கடமைகள். அந்த 4 கடமைகளிலும் அதில் முக்கியமான கலிமா சொன்னதை முஃமினாக முடியும். மற்ற 3 கடமைகளின் விதிவிலக்கு இறைவன் தந்திருக்கிறார். முடிஞ்சா செய்யுங்க, ஆனா செய்யணும், அதுக்கு விட்டுறக்கூடாது. அல்லாவே சொல்லிட்டா முடிஞ்சாதானே செய்ய சொல்லியிருக்கான். நாம ஏன் பார்த்துக்கலாம் விட்டுறக்கூடாது. கடமைக்குரியவர்கள் கடமை கொடுத்தா ஆகணும். ஜகாத் கடமையாச்சுன்னா கொடுத்தா ஆகணும். முடியல, வசதியாக கம்மியா இருக்குது அப்படின்னா பரவாயில்ல,
நம்பிக்கை அச்சிகம் அப்படிதான். நோன்பு 30 நாள் நோன்பு வைக்கணும். எல்லாருமே அந்த பரவான் நோன்பு வைக்க வேண்டும். சில வயோதிகள் இருப்பாங்க. வயோதிகள் சில உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், கோளாறு இருக்கும், ஏதாவது ஆயிரம் பரவாயில்ல எல்லாம் அனுபவித்தேன். உங்களுக்கு உடம்பு எப்போ சரியாகதான் ஒரு மீட்டிங்க அந்த நோன்பு வச்சுங்க. இதுக்கெல்லாம் இறைவன் விதிவிலக்கு தருகிறார், நபியும் தருகிறார்கள். நான் தொழுகை பரட்டி பாருங்க, 2 பேருக்கு தான் தொழுகை கூடாது. 2 பேர் தான். ஒண்ணு புத்தி சுவாதீனம் இல்லாம இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தொழுகை கடமை இல்லை. அவங்களுக்கு இன்னொன்னு சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு 7 வயசுக்கு முன்னாடி கடமை இல்லை. 7 வயசுக்கு மேல அந்த தொழுகை அப்படியே உருவாக்கணும். 15 வயசுக்கு மேல தொழுகை என்றும் கடமையே அந்த குழந்தைக்கு ஆகுது. நல்ல ஐடியாவா இருக்கு, அசத்து புதுசா வாங்கிட்டு சொல்லாது. 7 வயசுல தொழுக ஆரம்பிச்சிடணும். எதுக்கு அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? 7 வயசுல நீ ஆரம்பிச்சிடணும். ஏன்? நீங்க 10 வயசு 12 வயசு அதாவது 15 வயசு அடையும் போது அந்த தொழுகையினுடைய முறைகள், அதோடைய பாங்குகள், அதை சரியான பேணி தொழுகக்கூடிய முறைகள் உங்களுக்கு அப்பவே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால 7 வயசுல இருந்து ஆரம்பிச்சிடணும் தொழுகை. அப்படி இருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா தந்து முதல்ல நம்ம அல்லாஹ் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்படி படைச்சிருந்தால உலகத்துல நம்ம கண் முன்னால் எத்தனையோ பேர்கள் நோயாளப்பட்டு கஷ்டப்படுறாங்க, படுத்த படுக்கையில இருக்கிறாங்க. அல்லாஹ் நம்ம நடக்க செய்திருக்கான், பொருளாதாரம் தந்திருக்கிறான், வியாபாரம் செய்கிறோம், பொருளாதாரத்தை ஈட்டுக்கிறோம், குடும்ப பிரச்சனை இல்லாம இருக்கிறோம், ஆனந்தமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். எப்படி ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி ஆகுது தெரியுமா? பிறரை எப்படி பார்க்கிறோம்? நம்ம சகோதரன் ஒரு படி மேல போயிட்டா, உயரத்துல பொருளாதாரத்துல ஒரு படி மேல போயிட்டா வச்சுக்கலாம், நம்ம என்ன நினைக்கிறோம்? சரி அவனை மாதிரி காட்டணும், பரவாயில்ல, எப்படி பொருளாதாரத்தை ஒரு படி மேலதான் வரணும், பறக்கத்தால பொருளாதாரம் வேணும், அது என்னன்னு தப்பு இல்லை. ஆனா அதுக்காண்டியே ஓடுறாங்க பாருங்க. 24 hours உடம்பையும் கவனிக்காம, எதுவுமே கவனிக்காம, குடும்பத்தை கவனிக்காம, எப்படியாவது அந்த லட்சியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹ் தந்த ஞாபகத்துகள் நம்ம உள்ளத்துல ஓடிக்கொண்டே இருக்கணுமா இல்லையா? இப்படி ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கு, சூப்பரா இருக்கு. அல்லாஹ் தஆலா சீரா கொடுத்திருக்கிறான், சீரா ரத்த ஓட்டத்தை கொடுத்திருக்கிறான், உடல் ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் நீங்க பேரை பத்தி சிந்திக்காதீங்க, உங்களை தானே சிந்திச்சு பாருங்க, சிந்தனையை உருவாக்குங்க. குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லுது, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். நீங்க குர்ஆனை சிந்திங்க, நீங்க சிந்திச்சுட்டே இருங்க, உங்களுடைய வாழ்க்கை சீராகும், உங்களுடைய வாழ்க்கை சரியாகும், நேரான பாதையில் நீங்கள் செல்வீர்கள். நீங்க சத்தியமான உண்மை, இன்ஷாஅல்லாஹ் பயான் கேட்க வேண்டும் இல்லைங்க, அமல் செய்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு தந்த அல்லாஹ் தந்த ரிஸ்குகளை, நிஅமத்துகளை சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய ஈமான் வலுவாகும். நீங்க இபாதத்தாரியா வாழுவீங்க, திக்ர் செய்யக்கூடிய மனிதராக வாழுவீங்க, ஸலவாத் சொல்லக்கூடிய மனிதராக வாழுவீங்க. நபியின் மீது பிரியம் ஏற்படும், இறைவன் மீது பிரியம் ஏற்படும், இறைவன் மீது தவக்கல் ஏற்படும், இறை நம்பிக்கை முழுமையாகும். இந்த மிஅராஜ் வந்த நோக்கமே என்ன நோக்கம்? அல்லாஹ் தஆலா தன் பக்கம் தன் அடியாரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு இறைவன் உரையாடியது பேசியது நோக்கம், அசல் நோக்கம் தொழுகை. வேற ஒண்ணும் இல்லை. நீங்க எந்த இமாம்களை கேட்டு பாருங்க, பெரிய பெரிய இமாம்கள் என்ன விட, அதாவது பெரிய பெரிய இமாம்களா இருக்கிறாங்க. மிஅராஜுடைய நோக்கம் என்ன? அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின். மிஅராஜ்னா என்ன? முஃமின்களுக்கு மிஅராஜ்னா என்ன? தொழுகை தான் மிஅராஜ். நபியுடைய ஹதீஸ். முதல் அன்பளிப்பு தொழுகை. இரண்டாவது அன்பளிப்பு அல்லாஹ் தஆலா மிஅராஜ் என்னும் இந்த பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இறைவன் கொடுக்கிறார். இரண்டாவது சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனம், ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி. கடைசி 2 வசனம் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனம். நீங்க மற்ற வசனங்கள் எல்லாமே வஹய்யாக இறைவன் கொடுத்தான். குர்ஆன்ல மற்ற எல்லா ஆயத்துகளையும் இறைவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு அனுப்பினான். இந்த 2 வசனங்களை தவிர. ஏன் இந்த 2 வசனங்களை இறைவன் தன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தது வானில்.
வானில் இறங்கி இந்த வசனம். அதனால தான் ஆமன் ரசூல் இரவு உறங்கும் போது ஓதிட்டு பாடுங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும். இதான் அல்லாஹ் கொடுத்த வார்த்தை, அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்புகளில் ஒன்று. இது முக்கியமானது. எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் இந்த 2 வசனங்களை ஓதுங்கள். இது எல்லாருக்குமே தெரியும். குர்ஆன் ஓத தெரிந்த எல்லா சகோதரர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த வசனம் 2 வசனம் தெரியும். அல்லாஹ் வானில் வைத்து கொடுக்கப்பட்ட ஒரு அன்பளிப்பு தான், மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு இந்த 2 வசனங்கள். சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள். எல்லா நல்ல காரியத்துக்கும் ஓதுங்களேன். அல்ஹம்துலில்லாஹ். 3வது அன்பளிப்பு, அல்லாஹ் கொடுத்த 3வது அன்பளிப்பு ஒரு முக்கியமான அன்பளிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையை இறைவன் உணர்ந்து கொடுத்த ஒரு அன்பளிப்பு. ஸல்லல்லாஹு கவலை என்னங்க? நபியுடைய கவலை என்ன? நாளை மறுமையில என் உம்மத் அனைவர்களும் சொர்க்கம் செல்லுங்கள். இதுதான் ஸல்லல்லாஹு கவலை இல்லையா? கடைசி காலம் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை இதுதான். நாளை மறுமையில் என் உம்மத் அனைவர்களும் சொர்க்கம் செல்ல வேண்டும். நாம எல்லாம் நினைக்கிறோம், உலகத்திலே சொந்த பந்தம் நமக்கு ஏதாவது உதவி பண்றாங்க, நம்ம ஏதாவது தீமை தப்பு செஞ்சா நாளைக்கு மறுமையில பார்த்துக்கலாம். அதெல்லாம் நடக்காது. கதை அங்கெல்லாம் நடக்காது. உங்க மனைவி தான், உங்க வாப்பா தான், உங்க உம்மா தான், உங்க பிள்ளை தான், உங்களுடைய சகோதரன் தான் உதவி வர மாட்டான். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். மின் அபீஹி வ உம்மிஹி வ ஸாஹிபதிஹி வ பனி. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. நாளை மறுமையில ஒரு நன்மை இருந்தா சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம். ஒரு நன்மை இருந்தா சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம். நீ வாப்பட போய் நாளை கேட்டு பாருங்களேன், தரமாட்டாங்க. எப்பா நானே ஒரு நன்மைக்கு அலைஞ்சிட்டு இருக்க, யாருமே கேட்கலான்னு நீ வந்து கேட்கிற, சொல்லக்கூடிய வார்த்தை. அதனால இந்த உலக வாழ்க்கையில வாழ்கின்ற பொழுது சொர்க்க வாசிகளாக நாம் வாழ்ந்துருவோமே. ஆமீன். இறை நேசிக்கக்கூடிய, இறைவன் நேசிக்கக்கூடிய, நபி நேசிக்கக்கூடிய நல்லடியார்களா, சாலிஹீன்களாக, இறை பொருத்தத்தை பெற்ற மக்களாக, இறை ரிதாவை பெற்ற மக்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நமக்கு கவலை இல்லை. வாழ்ந்துட்டா என்ன ஆகும்? மௌத்தாம்போது களிமா வந்துடும். ஆமீன். மௌத்தாம்போது களிமா வந்துடும். களிமா வந்துட்டா அங்கேயும் கேள்வி கணக்கு கிடையாது, நேரடி சொர்க்கம் தான். இங்க எது தடையும் கிடையாது. நம்முடைய நாம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாக்களை சொல்லி நம்முடைய உயிர், நம்முடைய ரூஹ் எடுக்கப்பட்டு விட்டால் ஆமீன். எப்போ நமக்கு அந்த கலிமா வரும்? அந்த நேரத்துல சொல்லி கொடுப்பாங்க. எப்படி வரும்? எப்போ வரும்? உலகத்துல அமல் செஞ்சா தான் வரும், இல்ல வரவே வராது, வரவே வராது. அல்லாஹ் அப்படியே ஒரு பாக்கியம் தருவானா? ஆமீன். அப்போ ஸல்லல்லாஹு கவலை. அப்போ அல்லாஹ் சொல்றான் 3வது அன்பளிப்பாக, யா ரசூலுல்லாஹ் நீ கவலைப்படாதீங்க. உங்களுடைய உம்மத்தில் எவர் ஒருவர் கலிமாவை சொல்லிவிட்டாரோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உச்சரித்து விட்டாரோ, அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உச்சரித்து விட்டாரோ அவருக்கு சொர்க்கம் ஆச்சு. கவலைப்படாதீங்க, சொர்க்கம் ஆச்சு. அந்த ஒரு 3வது அன்பளிப்பு. 4வது அன்பளிப்பு, அல்லாஹ் தஆலா அத்தஹியாத். இன்னைக்கு நாம் தொழுகையில ஓதுறோம். தொழுகையில அத்தஹியாத் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி. அந்த அத்தஹியாத்தை இறைவன் அன்பளிப்பாக வானில் வைத்து தான் கொடுக்கிறான். அதனால தான் தொழுகக்கூடிய முஸல்லீன்கள் அத்தஹியாத் ஓத மறந்துட்டாலோ, ஓதாமல் விட்டாலோ அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கு. ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும், சிறுவர்கள் எல்லோருக்குமே அத்தஹியாத்தை கண்டிப்பான முறையில் தொழுகையில் பருவல். அத்தஹியாத் ஓதல் நீங்க அவசரமா ஜெட் வேகத்தில் தொழுகை முடிச்சிடறோம் இல்லையா? சலாம் கொடுக்கிற ஜெட் வேகத்துல 2 நிமிஷத்துல 4 ரக்காத் முடிஞ்சு போயிருது. எப்படா இது? என்ன அத்தஹியாத் ஓதத்துக்கு 1 நிமிஷம் ஆகும். உட்கார்ந்து ஓதுறமே அத்தஹியாத்துக்கு மெதுவா ஓதுனா, ஸ்பீடா ஓதுனா ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட்ல முடிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவா ஓதுனா வச்சுக்கலாம், 1 நிமிஷமா ஆகும். அப்படிப்பட்ட தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல்களில் அத்தஹியாத்தும் ஒன்று. அப்படிப்பட்ட அத்தஹியாத்தை இறைவன் வானில் வைத்து கொடுக்கிறான். அத்தஹியாத்துல் முபாரகாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. 5
ஐந்தாவதாக அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு அஸ்ஸலாமு அலைக்க, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும். அப்படி இறைவன் சொல்றான் நபியை பார்த்து. அதை ஏதோ வரக்கூடிய தானே நபியை பார்த்து இறைவன் சொல்றான். உடனே நபிக்கு ஒரு கவலை வந்துச்சு. என்னைக்குதான் எங்கதான் உம்மத்தை விட்டு கொடுத்தாங்க நபி? நம்ம எந்த இடத்துல நபியை விட்டு கொடுக்காம இருக்கணும். எல்லா இடங்களிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய செயல், அவருடைய சுன்னத்துகள், அவருடைய நடைமுறைகள் இதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்தாம நடைமுறைப்படுத்தினா நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்படின்னா என்ன நினைக்கும்? அல்லாஹ் ரசூலுடைய அன்பு நமக்கு கிடைச்சிடும். அல்லாஹ் ரசூலுடைய அன்பு நமக்கு கிடைச்சிட்டு அப்படின்னா உலகத்துல கவலையே வேண்டாம், மூத்த பத்தி கவலையே பட வேண்டாம். எல்லாம் சிறப்பாக இருக்கும் மறு வாழ்க்கை. ஆமீன். அப்ப சல்லாஹ் கவலைப்படுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னாலும் கவலைப்படுறாங்க. யா அல்லாஹ் இந்த மட்டும் சொன்னா போதுமா? என் உம்மத்துக்கு சலாம் வேண்டாமா? என் உம்மத்திற்கு சலாம் வேண்டாமா? அதுக்கப்புறம் தான் இறைவன் இந்த உம்மத்திற்காக சலாத்தை கொடுக்கிறான், சலாமை கொடுக்கிறான். அய்யுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், இந்த உலகில் நல்ல அமல்கள் செய்து நல்லடியார்கள் மீது சலாம் உண்டாகட்டும். இந்த 5 விதமான அன்பளிப்புகள் சாதாரணமா நீங்க சலாம் சொல்றது இதுதான் அங்க அல்லாஹ் இறைவன் கொடுத்தது. யாருங்க? அதாவது ஹதீஸ்ல சொல்லுவாங்க, யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் அவர் சண்டைக்காரரா இருக்கட்டும், உங்க எப்படி வேணா இருக்கட்டும், உங்க சண்டை போட்டவரா இருக்கட்டும், சலாம் சொல்லிருங்க. ஏன்னா சுன்னத். ஏன் சுன்னத்? ஏன் சுன்னத்? அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு, அல்லாஹ் கொடுத்த வார்த்தை அது சலாம். அப்போ இப்படிப்பட்ட இந்த இரவில் அல்லாஹ் கொடுத்த இந்த 5 அன்பளிப்புகளை நாம் நம் வாழ்க்கையில் எந்த அளவு அமல் செய்ய வேண்டும் சகோதரர்களே, சகோதரி. எல்லோரும் கேட்கப்பட்ட இந்த செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்குண்டான தௌஃபீகை, நஸீபை அல்லாஹ் தஆலா நம் குடும்பத்தில் நம் அனைவர்களுக்கும், நம் பெருமக்கள் அனைவர்களுக்கும், நம் குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் இறைவன் பரிபூர்ணமாக தந்தல் புரிவனாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.